அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜனவரி மாத பலன்கள் மட்டும் இல்லை. அதாவது புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி இன்னும் எதுவும் பெருசாக நன்மைகள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு வருது. இது என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஜாதகத்தில் உங்களோட ராசிக்கு தனுசு ராசிக்கு 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மற்றும் பாகிஸ்தான் அதிபதியாகிய சூரிய பகவான் 2 பேரும் சேர்ந்து சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு 2ஆம் இடத்தில் வரப்போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஒரு 15 நாட்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு கிரகநிலை என்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் டக்குன்னு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொண்டு வரும். ஏன்னா ஜனவரி முதல் பாதியில் ஒன்றும் பெருசாக லாபம் கிடையாது. ஏன்னா 6ஆம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாங்க. இது ஃபுல் சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசியை விட்டு ஜனவரி 14ஆம் தேதி 15ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், அதாவது ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகிவிட்டால் உங்களுடைய எரிச்சல், கோபம், இந்த எது சொன்னாலும் 4 பேர் எதிர்க்கிறாங்கன்ற விஷயங்கள் இது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. அப்படின்னா அடுத்து 2ஆம் இடத்துல, அதாவது பணத்தை தரக்கூடிய 2ஆம் இடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் சாதாரண விஷயமே கிடையாது. பணம் கொடுக்குற இடம் அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பணம் கொடுக்குறதும் கிடையாது. குடும்பஸ்தானம் அப்படின்றத தாண்டி 2ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீட்டில் முதல் நிம்மதி இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் ஒரு மன அமைதி இருக்கும். 4 பேர் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் சிரித்து சமாதானமாக பேசுவீங்க. ஒருத்தரோட கஷ்டங்கள் இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்பீங்க. இதே 2ஆம் இடம் சரியில்லை அப்படின்னா முதல் பேச்சு ஒழுங்காக இருக்காது. ஓகேங்களா? மற்றபடி 2ஆம் இடம் சரியில்லை, சனியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசினாவே எழுந்திரிச்சு 4 பேர் ஓடிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது இப்போது 2ஆம் இடம் ஃபுல் சப்போர்ட்டில் வருது அப்படின்றதே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிற விதமே மாறும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி பண வருவாய்க்கும் நல்லது பண்ணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும். அதற்கான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இதுவாக கொடுக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே, அந்த சிந்தனைகள் எல்லாமே இப்போ விலகி உங்களுக்கு அதை நீங்கள் யோசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இணைந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தான் உங்களுக்கு கொடுக்குற எல்லா நன்மைகளும். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் 5, 9 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானமாகிய வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அந்த இடத்துக்கான விஷயங்கள், அந்த 2ஆம் இடத்து பலன்களை அனைத்துமே அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு நடக்கும். இதில் சாதாரண இணைவு மட்டும் கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூர்வ புண்ணியஸ்தானமாகிய தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் அதிபதி அப்படின்ற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் உச்சமடைவார். ஓகேங்களா? ஸோ ஒரு கிரகம் உச்சம் அப்படின்னாவே அது கூட இருக்கிற கிரகங்களும் சேர்த்து வலுவடையும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இருக்கிற விஷயம் அப்படின்றதுனால அவரை கூட்டமைப்பு, அதாவது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லலாம். இதுதான் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. 4 கிரகங்கள் ஒன்றா இருக்குது, 3 கிரகங்கள் ஒன்றா இருக்குது அப்படின்ற விஷயம். ஓகேங்களா? இது சுபத்துவமாக இருக்குது, பாபத்துவமாக இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. சுபத்துவமாக 2ஆம் இடத்துல எல்லாமே ஒன்று சேர்ந்து அமைந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு யோகம்.
இது வந்து வேறு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அப்படியே 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தும். அதாவது சுபத்துவமாக வலுப்படுத்தும். 8ஆம் இடத்தை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வலுப்படுத்துறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், தொலைதூர பிரயாணங்கள், இதன் மூலயமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத கொடுக்கும். ரொம்ப தூரமாக வந்து வரக்கூடிய செய்தி அதையும் குறிக்கும். அதாவது தபால் மூலயமாவோ, இமெயில் மூலயமாவோ ஏதோ ஒன்று வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள். லாஜிஸ்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்து வாங்குறது, ரொம்ப தூரம் ஒரு பொருளை கை மாற்றுறது, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தொலைதூரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். அதே மாதிரி குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டம குரு கெடுதல் பண்ணும் அப்படின்னு வந்து சில பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி இன்னொரு ஜாதகம் பார்க்குற நண்பர்கள் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். இந்த மாதிரி குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்து 2 மாதம் அதிசாரமாக வந்தது. அப்போவே நல்லா இருந்தது சார். இந்த மாதிரி இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தான் இன்னும் மறுபடியும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதை தான் நானும் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோங்களில். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 7ல் குரு விட 8ல் குரு கெடுதல் தான். ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. 7ஆம் இடத்தில் குரு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நன்மை அப்படின்னாலும் 8ஆம் இடத்துல குரு தான் இன்னும் நன்மை. ஏன்னா 7 வந்து கேந்திரஸ்தானம். சுபகிரகங்கள் எப்போவுமே வந்து கேந்திரத்தில் வந்து நல்லது பண்ணாலும் கொஞ்சம் இந்த விஷயங்களெல்லாம் கெடுதல் பண்ணி விட்டுரும். அதாவது கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து உங்களுக்கு தீவிரப்படுத்தி விட்டுரும். ஸோ அதனால் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், அந்த மாதிரி ஆகிடும். இதே 8ல் குரு அப்படின்னா மறைஞ்சு உச்சமடைவார். 8ல் குரு மறைஞ்சதுனால அவர் பலம் இழந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அங்கே வந்து அவர் உச்சமாகவும் இருப்பார். அப்படின்னும்போது மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் குரு பயிற்சி இப்போ கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் கடைசி வாரத்தில் அந்த டைமில் தான் வரும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வக்ரமாக தான் இருந்துட்டு வரார். இது வந்து கெடுதல் தர அமைப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 65-40% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். இப்படியும் இருக்காது, அப்படியும் இருக்காது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது ரெண்டு நல்லது செஞ்சாலும் ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உண்டான வேலையை அவர் செய்தே தருவார். அதே மாதிரி இந்த கடைசி ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகும். அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய உடல்நிலை எந்தளவுக்கு பலமாக இருக்குது அப்படின்றது செவ்வாய் பகவானை தான் குறிக்கும். அதாவது நவ கிரகங்கள்லேயே வந்து ஒரு இளம் வயதுக்காரர் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அதாவது ஒரு 25 வயசு அப்படின்னா, ஒரு 20 வயசு 25 வயசு பையன்னா என்ன பண்ணுவான், அடிச்சுட்டு தான் பேசுவான். அந்த மாதிரியான விஷயங்கள் பக்குவம்லாம் இருக்காது. அந்த விரைவு அந்த ஸ்பீடு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஈமோக்ளோபினுக்கும் இந்த எலும்பு மஜ்ஜைகளுக்கும் காரகம் அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்படியேப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். அவரே வந்து 2ஆம் இடத்துல இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு உச்சமாகவும் இருக்கிறார். அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து உடலை வந்து சீர்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இது உங்களுக்கு அமையும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான மருத்துவத்தை தேடி பிடிப்பீங்க. அது சரியாகும். ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.